18 தர்பார். வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். வழக்கமாக ஒவ்வொரு நாளுமே புதுசாக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் ஒரு நாட்டில் ஒரு தனி ஜெட் விமானம் டொமேரு கீழே விழுந்து ஒரு 10 பேர் இறந்து போனாங்க. வண்டியை பார்த்து எடுக்கணுங்கிறதுல அக்கறை வேணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஐபிஎல்ல மினி ஏலம் ஓடிக்கிட்டே இருக்கு. எதிர்பாராத விதமாக எதிர்பாராத ஆட்கள் நிறைய விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயத்தோட நம்ம தர்பாருக்குள்ள போவோமா? வாங்க போவோம். இப்போ நம்ம சம சினிமாக்குள்ள போறோம். 3வது முறையா ஆட்சியில இருந்து பெரிய விஷயத்தை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த பேரெல்லாம் அழிச்சு புது பேரை வச்சு திட்டம் என்னமோ அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு விஷயத்தையும் பண்ணி இருக்கிறாங்க. என்னங்கிறத பார்த்துட்டு வந்துருவோமா? ஐயா 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்ங்கிற பேர் இனிமே இருக்கப்படாது. 2027 வல்லரசா கொண்டு வர போற இந்தியாவை, அதனால நாடாளுமன்றத்தில் புதுசா ஒரு பேரை வச்சு இந்த திட்டத்தையே நாங்க கொண்டு வருவோம். திட்டம் அப்படி இருக்கும், பேர் மட்டும் தான் மாறும் அப்படின்னு இருக்காங்க. செவனேன்னு இருக்கிற காந்தி வீர தூக்குறதுல உங்களுக்கு அவ்வளவு என்ன ஆனந்தம் அப்படின்னு சபாநாயகரை முற்றுகையிட்டு கோஷம் போட்டு கட்டடத்துக்கு வெளியே வந்து சுத்தி நின்று கோஷம் போட்டு வை வை காந்தி வீர வையே அப்படின்னு சொல்லி கிந்தியில கோஷம் போடுறாங்க. ஐயா, பங்களாதேஷ்ல ஒரு வித்தியாசமான முறையை பின்பற்றாகலாம். என்னன்னா, பயலுக ஆமை மாதிரி நடக்கிறான், எக்ஸலேட்டர்ல ஏறினா அது அதை விட சுலவா போகுதுன்னு சொல்லி எக்ஸலேட்டர் ஸ்பீடு வச்சு விட்டாங்க. அது ராக்கெட் மாதிரி கீழே காலை வச்சோடனே சரட்டுன்னு மேலே கொண்டே விட்டுருது. பயலுக்கு ஊரா மிரள்றாங்க. பாதுகாப்பு ஹெல்மெட் வேற போடணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஐயா, நாமெல்லாம் இப்போ எங்கெங்க எது எது இருக்குன்னு ஆராய்வோம் இல்லையா? தெலுங்கானாலே அப்படித்தான் ஒருத்தர் ராத்திரி பகலும் ஆராய்ஞ்சிருக்கார். இந்த பக்கம் ஒரு நல்ல செடி, இந்த பக்கம் ஒரு நல்ல செடி, நடுவுல ஒரு கஞ்சா செடி. இது யாருக்குமே தெரியாம இருந்து கடைசியில் போட்டு கொடுத்து போலீஸ் வந்து பார்த்தா என்னையா இப்படி பயிர் பண்ணி இருக்கிறேன்னு கேட்டு அரெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா, நீங்க எப்படி இந்த யோசனையெல்லாம் உட்கார்ந்து சிந்திக்கேன்னு கொஞ்சம் சொல்லி கொடுக்கீங்களா? நகைச்சுவை பண்றவங்களுக்கெல்லாம் பொசுன்னு கோவம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது யோகிபா விஷயத்தில் உண்மையா இருக்கும் போல் இருக்கு. ஒரு பட ப்ரமோஷனுக்கு போயிருக்காங்க. அவர்கிட்ட போய் உங்க பட ப்ரமோஷனுக்கு நீங்க வரமாட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. சொன்ன உடனே மனுஷன் டப்பு டிப்புன்னு வெடிச்சு அந்த கோவத்தை தணிக்கிறதுக்கு அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு திருவண்ணாமலை போய் உருண்டுருக்காருன்னா பாத்துக்கங்க. சூரிய ஒளியில விவசாயம் பார்த்து என்ன பண்றது, இடம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்இடியிலேயே சர்ன்னு பழுத்து பர்ன்னு கொண்டு வர்ற மாதிரி எந்த ஊர்ல வாக்கிடா, இங்கிலாந்துல தான் பாருங்க.
2026 வரப்போகுது அப்படின்னா 25 முடிய போகுது. 26ல இருந்து இன்னைக்கு நான் புதுசாக ஒன்று எழுதுவேன்னு சொல்லி டைரியில் எழுதுவாங்க. அப்புறம் அந்த டைரி வெள்ளை வெளியேறுன்னு அப்படியே இருக்கும். டைரியை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. எதுக்கு தான் இந்த டைரியை மாங்குன்னு இந்த சிவகாசியில் தயாரிக்காங்களோ என்னமோ தெரியல. பாவம், அவங்களுக்காவது விற்று வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். அப்படியே நேரா கவுண்டருக்குள்ள போறான். அண்ணாச்சி செல்வ பிறந்த அண்ணாச்சி அப்படியே தாங்க அப்படி தக தக தகன்னு இருக்காரு. என்னன்னா, ஏயா செவனேன்னு போய்கிட்டு இருக்கிறத நீங்க காந்தி பேர் எடுக்கிறீங்க, அந்த திட்டத்தில் இருக்கிற விஷயத்தை குறைக்கிறீங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை மோடி வந்தாலும் ஒன்னும் அசைக்க முடியாது, போராடுவோம் ஜெயிப்போம்னு அண்ணாச்சி சொல்றார். மகாத்மா காந்தி பெயரையோ காந்தி பெயரை தாங்கி இருக்கின்ற குடும்பத்தையோ 100 மோடிகள் எல்லாம் 1000 மோடிகள் வந்தாலும் அதை அப்புறப்படுத்த முடியாது. வரலாற்று சிறப்பு அதுக்கு இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு 2 நோக்கம். ஒன்று, அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி தலைமையில் நடக்கும் பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். உலக புகழ்பெற்ற திட்டம். இந்த திட்டத்தை சீரழிக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, மாநிலங்கள் மீது நிதிச்சுமையை சுமக்க வேண்டும். நாங்கள் 125 நாள் ஆக்கி இதை 40 விழுக்காடு மாநிலங்கள் தர வேண்டும் என்றால் அப்போ நிதிச்சுமை இன்னும் கூடும். ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பது போல மாநில சுயாட்சியும் மாநில கூட்டு கொள்கை தத்துவத்தையும் அழிப்பதற்கான வேலையை மோடி அரசு எடுத்திருக்கு. நாங்கள் அதுதான் சொல்கிறோம். இந்த திட்டத்தை சிதைப்பதற்கும் இது ஒரு அற்புதமான திட்டம். உலக தலைவர்கள் எல்லாம் பராக் ஒபாமா இந்தியாவிற்கு வரும்பொழுது டாக்டர் மன்மோகன் சிங்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் பார்க்கும்பொழுது இந்த திட்டத்தை பற்றி விரிவாக பேசி பாராட்டி இருக்கிறார். இதை ஏழை எளிய மக்களுக்கான திட்டம். ஒரு சாரார் வீட்டிலே முடங்கி கிடந்தார்கள். முடங்கி கிடப்பவர்களுக்கு நீங்கள் முடங்கக்கூடாது, நாங்கள் இருக்கிறோம் என்று அட்சய பாத்திரமாக அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்த மாபெரும் திட்டம் இது. இந்த திட்டத்தை அழிப்பதற்கு துணிந்திருக்கிறார்கள் என்றால் இந்தியாவை அழிப்பதற்கு துணிந்து விட்டார்கள் என்றுதான் பொருள். அப்படியே நம்ம அண்ணியார் சடக்குன்னு லைம்லைட்ல வந்து, ஆமா இப்போ காந்தி பேர் எதுக்கு எடுக்கிய, உங்களுக்கு என்ன வந்துச்சு, ஏன் சாவர்கர் வந்து வைக்கணுமா அப்படின்னு கேட்காங்க. அவ்வளவுதான். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காந்தியடிகள் பேர்ல இருந்தது, அதை மாத்துறாங்க அப்படின்றது இது உண்மையிலேயே அத்தனை பேருடைய எதிர்ப்புகளையும் மனவேதனையும் தான் பதிய வைக்கும். ஏன்னா காந்தியடிகள் யார்? இந்தியாவின் தந்தை, சுதந்திரத்திற்காக போராடியவர். அவர் ஒன்றும் பிரைம் மினிஸ்டரா உட்காரணும்னு சொல்லலை. அவ்வளோ போராடினாலும் அவ்வளோ நாட்டுக்காக உழைத்தாலும் காந்தியடிகள் நம்ம தந்தை, நாட்டின் தந்தை. அவர் பேர்ல 100 நாள் வேலை வாய்ப்பு இருந்தா என்ன குறைஞ்சு போச்சு? ஏன் அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இதை நிச்சயமாக மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். காந்தியடிகள் ஒரு கட்சிக்கோ ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ சொந்தக்காரர் கிடையாது. இந்த நாட்டின் தந்தை அவர். அதனால அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு அவர் பெயரை வைத்தது ஏன் மாற்றணும் அப்படின்ற கேள்வியை தேமுதிக சார்பாக நாங்கள் எழுப்புகிறோம். அது நிச்சயம் மத்திய அரசு பரிசீலனை செய்து மீண்டும் காந்தியடிகள் பேர்லயே தான் அந்த திட்டம் இருக்கணும்ன்றதையும் கேட்டோம். அப்படியே அந்நியார் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, 234 நிப்போங்க, தப்புன்னு ஜெயிக்கிறான், அப்படியே கூட்டணியில் போய் வலுப்படுத்துறோம். நாங்கெல்லாம் யாரு? கருப்பு எம்ஜிஆர் எங்க வீட்டுக்காரர் பேரு அப்படின்னு அடுக்கு மொழியில பேசுறாங்க. உங்களுடைய இலக்கு என்ன? ஒற்றை இலக்கா, இரட்டை இலக்கா, 3 இலக்கான்னு நான் தெளிவாக பதில் சொல்லியிருக்கேன். 234 தொகுதிகள் எங்க இலக்கு அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். அதனால ஒரு கட்சி என்பது 234 தொகுதிகளையுமே தான் இலக்காக கொள்வாங்க. அதுதான் ஒரு கட்சி. தலைவர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்த போதும் யாருடன் கூட்டி இல்லாம சுயமாக உருவான கட்சி. அதனால எங்கள் இலக்கு 234. ஆனால் நாங்கள் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறோம், எத்தனை சீட்டு, யார் வேட்பாளர், எந்த தொகுதி என்பது அத்தனையும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டேன். அப்படியே ஆர்பி உதயகுமார் அண்ணாச்சி போய் மைக்கை நீட்டிக்கிட்டு, ஐயா கூட்டணிக்குள்ள இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்றாங்களே, இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா யார் வருவான்னு கேட்டா அப்படியே மண்டே சொல்லி, என்ன நான் என்ன சுவாசியமா பார்க்க முடியும், யார் வருவா யார் வருவான்னு பார்ப்போம் போங்க அப்படிங்க. யார் கூட்டணிக்கு வருவார்கள் என்பதை ஜாதகம் பார்த்து நான் சொல்ல முடியாது. எல்லோரும்
திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையை ஏற்றுக்கொள்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அனைவரையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார். அப்படியே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாருல, சடக்குன்னு திமுக பிரைட் ஆகிறாரு. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் திமுக வரக்கூடாது, மீதி யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் எதுக்குனாலும் எங்கனாலும் வாங்க அப்படிங்க. எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. நாங்களே எங்க 54 ஆண்டுகளா சொல்லிக்கிட்டு இருக்கோம், திமுகவினுடைய மக்கள் விரோத ஆட்சி, திமுகவுடைய குடும்ப ஆதிக்கம், குடும்ப ஆதிக்கத்தினுடைய வாரிசு அரசியல், சர்வாதிகாரம், ஹிட்லர், முசோலினி, இடியமன், இதெல்லாமே நாங்கள் ஒழிக்கணும்னு யார் சொன்னார்? மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தமிழகம் தரணியிலே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வமுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார். 54 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக அதற்கு இந்த 2026 தேர்தலில் விடிவாக கிடைக்கும். 1000 கலைஞர் வந்தாலும், 1000 ஸ்டாலின் வந்தாலும், 1,00,000 உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான வெற்றி கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி, மக்களாட்சி மலர்வது உறுதி. மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதுவோம். நன்றி, வணக்கம். ஏயா, ஒரு நல்ல மனுஷன் உட்காந்து பேனாவில் மைய ஊத்தி கறக்கு 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 கறக்குன்னு தீர்ப்பு எழுதி கொடுக்குறாரு, ஒண்ணு கூட செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஜிஆர் சுவாமிநாதனை பாராட்டி பெருமைப்படுத்தி பொங்கி சப்போர்ட் பண்றது நம்ம அண்ணாமலை அண்ணாச்சி. இந்த மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் விஜய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போற மாதிரி இருக்கு. நாங்க இந்த மாதிரி டிராமா கீமா பண்ணி 100% எங்க பக்கம் வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் 1 ஓட்டு 2 ஓட்டுனாச்சும் வர முடியும். நீ அரசியல் திட்டத்தை போட்டுக்க, நீ ரூம்குள்ள என்னவோ போட்டுக்க, உனக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணுமா நீ போட்டுக்க, உனக்கு விஜய் வேணுமா வச்சுக்க, வேண்டாட்டி வீடு, அது உன் பிரச்சனை. இந்து தர்மத்தை, இந்து மக்களை எதற்காக உணர்வுகளை புண்படுத்துகின்றீர்கள் என்பதுதான் நம்ம கேள்வி. இது கோயிலுக்கு சொந்தம் இல்ல, இது சர்வே ஸ்டோனு, முருகன் அவர்களுக்கு 2 மனைவி, இது மதசார்பற்ற நாள், இப்படியெல்லாம் எதுக்கு பேசுறீங்க? அதனால் நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சில பேர் தனியா வருவாங்க. இல்லைங்க, கட்சி சொன்னாங்க, அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு முதலா உங்ககிட்ட வருவார். எங்க ஆல் இந்தியால சொன்னாங்க, கையெழுத்து போட சொன்னாங்க, தெரியாம போட்டன். அந்த கையெழுத்து போட்டதற்கு ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு பதவி இறக்குவதில்லை, கையெழுத்து போட்ட எம்பிக்களை பதவி இறக்கணும். நல்லா நான் வச்சுக்க. அதனால இவங்க ஒரு தமிழ் படத்துல சொல்லுவாங்க, நான் நட்டுல வச்சேன் நினைச்சியா லட்டுல வச்சேன் அப்படிங்கிற மாதிரி. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய பதவியிலிருந்து இறக்குவதற்காக கையெழுத்து போடல, உங்களை உங்கள் பதவியிலிருந்து இறக்குவதற்காக நீங்க கையெழுத்து போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். அப்படியே வைகோ அண்ணாச்சி வந்தார், நீ என்னத்தை வச்சுக்கிட்டு எங்களை போட்டு டங்கு டங்குன்னு அடிச்சாலும் ஜெயிக்கிறது நாங்க தான், எழுதி வச்சுக்கோ, ஒன்னும் நடக்காது, எஸ்ஐ யாராவது கிசை யாராவது போயா அப்படின்ட்டாரு பெரியவர். இது பெருங்கேடு, ஜனநாயக மோசடி என்பது எஸ்ஐஆர். 85 லட்சம் பேருக்கு வாக்குரிமையை பறித்துவிட்டு, வாக்களிக்கின்ற உரிமையை பறித்துவிட்டு, புதிதாக ஒரு 65 லட்சம் பேரை உள்ளே திணிக்கின்ற அந்த மோசடி வேலையும் நடைபெறுகிறது. ஆனால் இவர்கள் இத்தகைய முயற்சிகள் எப்படி செய்தாலும் சரி, அவர்கள் தேர்தலில் மேற்கொள்ள முடியாது, வெற்றி பெற முடியாது. அப்படியே புதுசா போய் சேர்ந்தாரலாம் நம்ம செங்கோட்டையன் தாவேக்காவுல சொல்றாரு, 84 1967 நிபந்தனைகள் போட்டாலும் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் கூட்டு வந்து வச்சிருவோம்ல, நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, பசங்களுக்கு அண்ணங்க அப்படிங்கிறார். பாதுகாப்பு அடிப்படையில் என்னென்ன தேவைகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களோ அனைத்தும் நிறைவு செய்ய நாளை மதியத்துக்குள் நிறைவு செய்யப்படும். அதேபோல பாதுகாப்பு அடிப்படையில் 40 கேமராக்கள் இங்கே பொருத்தப்படும். அவசர தேவைக்காக 40 வாக்கி டாக்கிகள் கொடுக்கப்படும். 24 ஆம்புலன்ஸ், 72 மருத்துவர்கள், 120 செவிலியர்கள் அதிலே இடம்பெறுவார்கள் அனைத்து வசதிகளோடு. 20 சின்டாக்ஸில் தண்ணிகள் கொடுக்கப்படும். வருகின்ற அத்தனை பேருக்கும் பாட்டிலே தண்ணீர் வழங்கப்படும். அந்த பேரிகேட் கட்டப்பட்ட இடத்திலேயே அனைவருக்கும் அங்கே வழங்கப்படும். ரெஸ்ட் ரூம் என்று சொல்லப்படுகிற அவர்களுக்கு தேவைப்படி
இருவிடங்களில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். வருவதற்கு பாஸ் கிடையாது, QR கோடு கிடையாது. எல்லோரும் வந்து தலைவரை சந்தித்து விட்டு மகிழ்ச்சியோடு செல்லலாம். ஐயா உஷாருக்குள்ள போறோம். நாடு முழுக்க பனி பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு. மதுரால ரொம்ப பனி. பஸ் ஒன்னோட ஒன்று டம்மு டம்முன்னு மோதி ஒரு 10 பேர் இறந்துனாங்க. அதனால இந்த பனி நேரத்தில் வண்டியை வேகமாக விரட்டி ஓட்டாதீன்னு பொறுமையாக போங்க. போய் சேர்ற இடம் முக்கியம் நமக்கு. அப்படியே நேராக பாருங்க. இந்த பனி நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போங்க, குளத்துக்கு போங்க, இறைவனை வேண்டுங்க, என்ன பண்ணுங்க. ஆனால் காரில் போகும்போது மிதமான வேகத்தில் போங்க. ஆரணியில் ஒரு காரு சென்ட்ரு மீடியில் மோதி 10 பல்ட்டு கிருட்டு 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 அடிச்சு. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. என்ன ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும். அதனால சாமி கும்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் வண்டி ஓட்டுறதுல கவனம் தேவை. அடுத்து பாருங்க, கேரளாவில் வெள்ளாட்டம்னு ஒரு ஆட்டம்ங்க. ஒரு திருவிழாவில் இந்த காந்தாரா மாதிரி வேஷம் போட்டு சும்மா ஆடிட்டு வந்திருக்காங்க. ஒரு தம்பி கூட்டத்திலிருந்து எட்டி இப்படி என்னன்னு பார்த்தோம்னா அவர் இப்படி சுற்றி இருக்காரு. அந்த கட்டை இடிச்சு நங்கு நடிச்சு மயங்கி விழுந்துட்டார். தெய்வமே ஆனாலும் கொஞ்சம் தள்ளி நிற்கணுங்களா, இல்லைன்னா இப்படி தான் மயங்கி விழ வேண்டியிருக்கும். ஐயா இப்போ புதுசாக ஒரு அநியாயம் வந்திருக்கியா. என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த சாமி கும்பிட போறீங்களா, கும்பிட்டுட்டு செவனேன்னு வர வேண்டியானா, சபரிமலை போறிய, ராமேஸ்வரம் போறிய, அங்கே போய் இந்த துணிமணியெல்லாம் அள்ளி எடுத்து கடலை கொண்டே போடுதிய. போட்டிலெல்லாம் சிக்கிக்கிறதுன்னு மீனவர்கள்லாம் கதறுதாக. ஏயா அந்த பழைய துணி போடுற இடமா அது? அது எவ்வளோ பெரிய கடல். ஏயா இப்படி பண்ணுறிய? அப்படியே ஹரியானாவில் பாருங்க, நாங்கள்லாம் இந்த மாதிரி அசுத்தமெல்லாம் பண்ண மாட்டோம். அதனால தான் கோயிலுக்குள்ளே வரும்பொழுது எதுக்கு உண்டியல் இருக்குல்ல, அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சாமியை பார்க்கன்னு சொல்லி அப்படியே லைட்டாக தூக்கிட்டு போயிட்டார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாரும் அவரை திருடம்னு மட்டும் சொல்லிக்கிறதாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்படியே நேராக வதோதரால ஒரு அண்ணாச்சி தெருவை 10 ரவுண்டு சுற்றிருக்காரு. ஒருவேளை இவர் அங்க பிரதட்சணை மாதிரி எதுவும் அடிப்பிரதட்சணை பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சிருக்காங்க. அதனால டவுட் இல்லை. இவர் என்ன பண்ணிருக்காரு, 10 தெருவுலையும் போய் நல்ல வண்டி எதுன்னு பார்த்துருக்காரு. ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாரு. மாநகராட்சியில் வேலை வாக்கான்னு நினைக்கிறீங்களா, களவாண்டு போயிருக்காரு. ஐயா எஸ்ஐஆர் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் சந்தடி சாக்கர இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய பேரை தூக்கிவிட்டு வேற வைக்க போறாவலாம். அதில் பண்டை வேற குறைக்க போறாவலாம். என்ன செய்ய புரியும் நீங்க, இதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்டோம். கோவம் வந்துருச்சுல எல்லாருக்கும், மலமலன்னு பதில் சொல்லியிருக்காங்க. சாமானிய மக்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 100 நாள் வேலையில் தான் இருக்குது. இன்னைக்கு விளம்பரத்தில் 125 நாள் அப்படிங்கிறாங்க, 125 நாள் வேலை வாய்ப்பு தரப்போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதில் மாநில அரசு பங்கு வேணும் அப்படிங்கிறாங்க. மத்திய அரசே 125 நாளைக்கும் நிதி கொடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த மோடி அரசாங்கம் சாதாரண மக்கள் பயன்படக்கூடிய அந்த திட்டத்தை முடக்கிற வேலையை கைவிடணும். 100 நாள் வேலைக்கான ஒதுக்கக்கூடிய நிதியை
குறைப்பது என்பது சுத்தமாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தையே ஒழித்து கட்டக்கூடிய நடவடிக்கையா இருக்கும். மக்களை தான் பாதிக்கும். யாரை பாதிக்கும்? பொதுமக்களை தான் பாதிக்கும். பிரதமர் அது நிதியை கொடுக்கணும். 100 நாள் வேலை திட்டத்தோட அந்த பெயர் முறையும் மகாத்மா காந்தி அந்த பெயரையும் மறுபடியும் அதே பெயரை கொண்டு வரணுங்கிறது தான். நான் வந்து ஒரு கணவனால் கைவிடப்பட்ட பொண்ணு, 2 பசங்களை வச்சுக்கிட்டு நான் படிக்க வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இந்த வேலையைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வேலை எப்பவும் நிரந்தரமாக வரணும். நாங்கள் வந்து இந்த சம்பளமும் எங்களுக்கு வேணும். எங்கள் வீட்டில் விறகு வெட்ட போய் ஒரு நாளைக்கு 400 500 விறகு வெட்ட போறாரு. அதை வச்சுலாம் நான் சீட்டு நாட்டு கட்ட முடியல. எங்களுக்கு அதனால தான் நாங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் நடக்க முடியாமல் காலு இதுன்ற கூட அதில் போய் வேலை பார்த்து பிழைக்கிறாங்க. நாங்களாம் வயசானவங்க முடியாதவங்க, எங்களுக்கு இதில் இதை விட்டால் வேறு வழி இல்லை. இருக்கக்கூடிய கிராமப்புறங்களுடைய மக்கள் அண்டை மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களுக்கு செல்லாமல் தடுப்பதற்கான அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு முக்கிய அந்த 100 நாள் வேலை என்பது ஒரு அத்தியாவசிய பணியாக என்பது இருந்தது. இனி வரும் காலத்தில் வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தினுடைய கூலிகளையும் ஏற்றி கொடுக்கணும். ஏழை மக்களுக்கு சேர வேண்டியது பணமும் வரதில்லை, வேலையும் சீராக கொடுக்கறதில்ல. நாங்கள் ஏழை எளியதெல்லாம் குறைக்க முடியாது, ஆற்றாது முடியாதெல்லாம் அதை வச்சு தான் நாங்கள் ஏதோ குடும்பம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆற்றாது முடியாதெல்லாம் வெளியில் வேலைக்கு போக முடியாது. மத்திய அரசு பார்த்துதே ஏழை மக்களுக்கு பண்ணணும். 105 நாள் வேலைங்காவா சொல்லுவாங்க டிவியில். முன்னாடி தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பார்த்து நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கணும், அவ்வளோதான். நம்ம தர்பாரில் பார்த்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக அருமையாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சில பல விஷயங்களை நம்ம கொடுப்போம், சில பல விஷயங்களை விட்டு இருந்திருக்கலாம். விட்டதை மற்ற இடங்களில் நிவர்த்தி பண்ணிடுவோம்ல. அதனால அப்படியே இணைஞ்சிருங்க நம்மளோட. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா